families, welcome to my channel Being Miranda's. நான் உங்கள் நித்யா மிராண்டா. இன்னைக்கு நான் ஒரு குக்கிங் வீடியோவோட வந்திருக்கேன். இந்த ரெசிபியோட பேர் சக்கை மட்டன் குருமா. சக்கைனா வேற ஒன்றும் கிடையாதுங்க, பேபி ஜாக் ஃப்ரூட் தான். இது ஸ்ரீலங்காலையும் கேரளாலையும் ரொம்ப ஃபேமஸ். அங்கே நிறைய விளையக்கூடியது. அங்கே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அவங்க சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட ரெண்டு இடத்துலையும் வேறு வேறு மாதிரி செய்வாங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் இந்த குருமாவை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியானது அண்ட் ஹெல்தியானது. சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மட்டனை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஜாக் ஃப்ரூட் அதே மெத்தடு, பட் ஜாக் ஃப்ரூட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னன்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு ஒரு 2 ஆர்க் கருவேப்பிலை, அதாவது 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன ஜாக் ஃப்ரூட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய். இப்போ துருவிடு அரைக்கிறதுக்கு இது. ஸோ அதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு கசகசா. இது ஒரு 1/4 டீஸ்பூனு. இது சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கரம் மசாலா, பட்டை, இது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸாக போட்டால் பிடிக்காது. அதனால் நான் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 கிராம்பு, 2 பட்டை. இந்த பாருங்கள், இந்த சைஸ் தான் இருக்குது பட்டை. கரம் மசாலா அதிகமாக பிடிக்கும்னா கூட போட்டுக்கோங்க. இது ஸ்டார் அனீஸு, அந்த இலைகள்னால உடைச்சது. அப்புறம் 2 கல்பாசி. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா பிடிக்குன்றவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பவுடர்ஸ் என்னென்னா மெயினாக இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது 1 டீஸ்பூன் நான்வெஜ் மசாலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன். அதில் நம்மளுக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை, நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், கடையில் வாங்கினது வேண்டாம் அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதுவும் தனியாத்தூள், இது ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா ஒரு 1/2 டீஸ்பூன், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாத பட்சத்தில் இந்த கரம் மசாலாவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மேட்ச் ஆகும். அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம செய்யறதுக்கு ஒரு சின்ன குக்கர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 சின்ன ஸ்பூனில் எண்ணெய், பிரிஞ்சி இலை, 2 அந்த பட்டை, 2 பச்சை மிளகா, அப்புறம் நறுக்கி வச்சு கருவேப்பிலையும் வெங்காயமும் அதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம், ரொம்ப கொஞ்சோண்டு. உப்பு போட்டால் தான் அது கொஞ்சம் சீக்கிரம் கேரமலைஸ் ஆகும், கொஞ்சம் ப்ரௌன் சீக்கிரமாக ஆகும். இப்போ நல்லா இது வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அந்த ஹோல் கரம் மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வச்சுருந்தேன் எல்லாத்தையும் இந்த ஸ்பைஸ் கிரைண்டரை போட்டு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக பிங்காக ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் வச்சுருந்த மசாலாவை நான் நல்லா மிக்சியை போட்டு கரம் மசாலாவாக அரைச்சிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது வாயில் பட்டால் பிடிக்காது. உங்களுக்கு ஹோலாக போடணும் அப்படின்னா முதல்லையே நீங்கள்
அந்த எண்ணெயை சூடான உடனே போட்டுருங்க. அப்போ அந்த மசாலா நல்லா இதாக பொரிஞ்சிடும். இப்போ பவுடராக போடுறதுனால நான் செகண்ட் ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதோடையே நான் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுறேன். அதுவும் நல்லா நிற்கும் போதே இங்கே பக்கத்தில் நல்லா வாசனை கமன்னு இருக்குங்க. ஸோ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வதங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பவுடரு வீட்டில் அரைச்சது அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு பெரட்டி விடுங்க. அவ்வளோதான். அது பிடிக்கக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. அதோட நான் 1/2 கிலோ மட்டனை அதை நம்ம இதில் சேர்த்துருங்க. சரிங்களா? மட்டன் நல்லா பெரட்டி அதில் கோட் பண்ணுற மாதிரி பெரட்டி விடுங்க. வெஜிடேரியன்ஸ் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டயத்தில் அந்த சக்கையை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது இந்த சக்கையை நான் போட போகிறேன். நான் காட்டின ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நான் அது பெரட்டை விட்டின அது அப்படியே விட்டது. அதுக்கப்புறம் இந்த சக்கையை போட போகிறேன். சக்கை நல்லா அப்படியே இன்னொரு வாட்டி அந்த மசாலாவில் கோட் பண்ணி விட்டுருங்க. வரட்டியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான தண்ணியும் உப்பும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது 1 பாட் குக்கிங் மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் மட்டன் வேகட்டும் அந்த மசாலாவில், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொடி உப்பு போட்டேன் இல்லையா, சமையலுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் இதெல்லாம் கரைஞ்சிடும் டக்குன்னு. அதனால் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பொடி உப்பாக இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 20 மினிட்ஸ்க்கு கூட ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவும் விட்டேன். 25 மினிட்ஸாக விட்டுருக்கேன். அப்போ இது பாருங்கள் பஞ்சு போல் இது மட்டனும் சரி இந்த சக்கையும் வெந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் சக்கை மட்டும் போட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சா போதும். சரிங்களா? ஸோ அரைச்ச தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோங்க, அதை நான் ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். ஸோ எதுலலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணுமோ அதிலலாம் நீங்கள் தக்காளியை அரைச்சி போடுங்க. அப்போ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். தக்காளி பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொஞ்சம் சுருண்டு வரணும். எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிகிற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய், கசகசா, சோம்பு அந்த 3த்தையும் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நல்ல நைஸ் விழுதாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஃபேமிலி இப்போ பார்த்தீங்களா நம்ம நல்லா தக்காளி நல்லா நல்லா இது பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா ஒரு எண்ணெய் மேலே லேசாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த தேங்காவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி விழுதா, அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக ஒரு கலரிட்டு இது ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம தேங்காவும் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லியை லாவிஷாக ஆக்சுவலி இருந்தீங்களா பார்த்தீங்கன்னா நம்ம சக்கை மட்டன் குருமா சூப்பராக வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச குருமாவை டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான்
குருமாவை டேஸ்ட் பண்ணுறேன். வாவ், உண்மையாகவே நல்லா இருக்குங்க. மட்டன் பீஸு பார்த்தீங்கன்னா மட்டன் அப்படியே பஞ்சு போல் வெந்திருக்குங்க. என்ன அப்படியே ஸ்பூன்லேயே வெட்டுறேங்க. வாவ், சொன்ன மாதிரி அந்த கிரேவியில் அந்த மட்டன்லாம் அவ்வளோ இதுவும் இறங்கி இருக்குது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் சக்கை அதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சு போல் வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோடு, இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு தான் சாப்பிட்றோம். நீங்களும் சப்பாத்தியோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பூரி, இட்லி, தோசை அதில் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு வேணும் சாப்பிட்றீங்கன்னா புலாவ்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம ஊர் நெய்ச்சோறு செய்வாங்க, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அள்ளின்னு போகும். இல்லை வெறும் ரைஸு, நல்லா ரைஸு வச்சு இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக பக்கத்தில் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. வேறு லெவலுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி எனக்கு கமெண்ட்டு போடுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டங்குன்னு அந்த ஒரு பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபேமிலிஸ். பாய். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.